இதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஃபியூச்சரில் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாய் திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வீட்டிலே இருந்தது ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாதம்பட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் மாதிரி இருக்குங்க, அங்கே செம்ம பிளேஸு. ஸோ அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றே வீடியோ போட வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று போட முடியலைங்க. ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்குது, அதை போயிட்டு காமிச்சிட்டு வரலான்னா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் நாளைக்கு வாங்க ப்ரோ, இன்றைக்கி வராதிங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இன்றைக்கி புக் ஆகிடுச்சு, சாரி ஃபுல்லாகிடுச்சு, டெலிவரி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ தந்தே ஆகணும். அந்த காரணத்தினால தாங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கேன். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்குங்க, கொஞ்சம் நேரம் போயிட்டு சில் பண்ணிட்டு வரலாம் அப்படி தான் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம மேலே செம்ம காண்டாக இருக்குங்க போல இருக்குது. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இமோஜி, அந்த கோவமான இமோஜெல்லாம் அமைச்சிட்ருக்கீங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி பேசலைங்க, ஏன் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கே தெரியல. ஓன் வாய்ஸில் பேசுங்க ப்ரோ அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கீங்க. நான் ஓன் வாய்ஸில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன், கடவுளாம் வாங்கி பேசலை வாய்ஸை. ஸோ நிறைய பேர் ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஃபியூச்சரில் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன், தெரியலைங்க. ஓகேங்க, இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காமல் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பண்ணி அனுப்பிட்டுக்கோங்க. வாங்கிங்க ஆஃப் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்க, பறந்துடலாம். போகலாமா மாப்பிள்ள? ஸோ அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு இன்ஸ்டாகிராமருங்க, 1 lakh சப்ஸ்கிரைப் வச்சுருக்காரு. அண்ணா பாய்ண்ணா. ஓகேண்ணா 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 ஓகேண்ணா. அவர் ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறாருங்க. இப்படி தான் எப்போவுமே இருக்கணும், ஹம்பிளாக. அப்படி நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க ஹம்பிளாக இருந்தாங்கன்னா. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிக்குது அந்த அண்ணாவை. நம்ம வாய்ஸ் ஏதோ ஒரு மாதிரி கோல்டு வந்துருச்சுப்பா எனக்கு. ஆஹா, 2 விக்ஸ் மிட்டாயை வாங்கி போடணும். ஸோ இங்கே ஒரு இஷ்யூ இருக்குங்க. ஸோ இதைத்தான் நான் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, அங்கே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் அதிகப்படியான வேலை இருக்காமாங்க. ஸோ அதனால் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு அந்த விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை போயிட்டு கிளியர் பண்ணிக்கலான்னு நானும் நினச்சிட்டு இருந்தேங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கூப்பிடவே இல்லை, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு ஜம்முன்னு போயிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர வேண்டியதாங்க. வயல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டேன்னு. ஸோ நம்ம போயிட்டு முதல்ல பெட்ரோல் அடிச்சுக்கலாம் கிங் ஆஃபு. ஸோ ஒரு நாள் விட்டு வீடியோ போட்டால் கூட ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஃபீல் ஆகுதுங்க. டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ தரணும்னு நானும் நினைக்கிறேன், முடியலையே. அக்கா 100க்கா. அக்கா என்ன அக்கா பார்க்கவே மாட்டேங்கிறாங்க? வெயில் பட்டையை கழுப்புதுங்க, செம்ம வெயிலாக இருக்குது. அக்கா இன்னும் கேட்கவே மாட்டாங்களோ? நானும் அப்பளத்துலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேங்க. அக்கா 100க்கா. அம்மாடி தள்ள முடியலைங்க. ஓகேங்க, நம்ம டெஸ்டினேஷனுக்கு பார்த்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அப்பப்பா வெயில் அடிக்குதே, குளிக்க முடிஞ்சால் அங்கேயே குளிச்சுக்கலாங்க. ஆஹா, வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரும்போது தாங்க அவ்வளோ ஜாலியாக இருக்குது. அடா 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 அடா, சூப்பராக இருக்கே. ரீல்ஸ் எடுத்துகிட்டே போகிறாங்கப்பா பசங்கள்லாம் சேர்ந்துட்டு. ஸோ எனக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுனா ரொம்ப 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 பிடிக்குங்க, பட் எடுக்க முடியலைங்க. நம்மளுக்குன்னே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ தரத்துக்கே நேரம் பற்ற மாட்டேங்குதுங்க. வீடியோ போயிட்டு எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை வந்துடுது. ஸோ கொஞ்ச நாள் போட்டுங்க, நம்மளும் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஜாலியாக இதே மாதிரி சுற்றணுன்னு ஆசையாக தாங்க இருக்குது. எங்கே முடியலையே, எங்காச்சும் தூரமாக போகணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது, பட் யாருமே வரமாட்டேங்கிறாங்கப்பா. அப்படியே யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்ருங்க, நானும் உங்கள் கூட வந்து செட் ஆகிட்டு அப்படியே நம்ம எங்கேயாச்சும் தூரமாக ஒரு ரைடு போகலாம் கிங் ஆஃபு. வா, முன்னை விட இப்போ ரோடு நல்லா போட்டிருக்காங்கப்பா. ஸோ இந்த பாதி ரோடு மட்டும் நல்லா போடுறாங்க, மீதி ரோடெல்லாம் அப்படியே விட்டுறாங்க. அது ஏன்னே தெரிலங்க.
இங்கே பாத்தீங்களா, பாதி ரோடு நல்லா போட்டிருக்காங்க, மீதி ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக இருக்குது. இந்த ரோடு கூட அப்படியே போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. ஈசா யோகா இங்கேருந்து 17 கிலோமீட்டருங்க. அங்கே போயிடலாமா? இல்லைங்க, ஈசா போயிட்டு போர் அடிக்குதுங்க எனக்கு. நான் பார்த்தீங்கன்னா சும்மா சில் பண்ணுன்னா கூட ஈசா தான் போகிறேன். ஸோ அதனால ஈசா வேணாங்க. பாருடா மாப்பிள்ள, 2 விக்ஸ் மிட்டாய் வாங்கிட்டு வாடா, தொண்டை கரகரன்னு இருக்கு. ஆமாண்டா. கப்பு சொல்லி போகிறேன் ஜாலியா. நோ, நம்ம எப்போவுமே சிங்கிள்ஸ். இல்லைடா டே, எனக்கு தான் ஆள் இருக்கே நம்ம பட்டுக்குட்டி. சரி, இவன் பையன் இல்லை, நாட் ஃபார் கேர்ள். செம்ம போர் அடிக்குதுங்க, என்ன பண்ணலான்னே தெரியல வீட்டில் இருக்கும்போது. ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அங்கே நேராக போயிட்டு ஒரு டேர்ன் மட்டும் வருங்க. அங்கே டேர்ன் பண்ணோன்னா உள்ளே ஒரு அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடம் செம்ம அழகாக இருக்குங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு வரலாமே அப்படி தான் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். பையன் பார்த்தீங்கன்னா 2 விக்ஸ் மிட்டாய் வாங்க போயிருக்கான்ப்பா. ஐயோ என்ன வெயிலுங்க. எப்பா சன்னு, கொஞ்சம் ஆஃப் ஆக மாட்டியா? மாப்பு மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு? நான் பார்த்துட்டேன். சரி பரவாயில்ல, வச்சுக்கோ, நாம் அப்படி போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே, போகலாமா? வா, இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா போட்டிருக்காங்கப்பா. ஆஹா, ஆமாம், அங்கே முதலெல்லாம் இருக்கும்டா அந்த குளத்துல. ஆமாம் நிஜமாலே, அந்த குளத்துல முதலெல்லாம் இருக்கும். நீ கரெக்டாக எகிரி குதிக்கும் போது வந்துடுவா வெளியே. மேலே வரும்டா, நீ கரெக்டாக குதிக்கும் போது அது கரெக்டாக உனக்கு கவிடு வந்து அங்கே எப்பறம் முதலெல்லாம் இருக்கும். லூஸு, நம்ம என்ன குளிக்கவா போகிறோம், பார்க்க தானே போகிறோம். இருப்பாங்க, நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்கப்பா. டே, அது ஒரு மாதிரி அருவி மாதிரி இருக்கும்டா அது. அது நல்லா இருக்குங்க அந்த இடம். லாஸ்ட்டாக வர பொண்ணு உனக்கா? நீ கவலைப்படாத, ராடு எடிட்டிங்கில் தூக்கிடும்டா. தூக்க மாட்டேன், எடிட்டிங்கில் தூக்க மாட்டேன்டா. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. எப்போவுமே ஃபன்னியாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. அதை விட்டு எப்போவுமே நம்ம ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தோம்னா முடியெல்லாம் கொட்டி போயிடும் பார்த்துக்கோங்க. அச்சோ, பலூன் வெடிச்சிச்சு பார்த்தியா? அடப்பாவீங்களா? ஆமாம், அதோ அங்கே ஒரு கட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தாங்க அந்த இடம் இருக்குது. ஒரு மாதிரி வாட்டர் ஃபாலாக ஆகிட்டுருக்கும், செம்ம இடங்க அது. அங்கே போயிட்டு வரலாம். மாப்பிள்ள கையை போடு. இதுக்குள்ளே தாங்க ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அங்கே போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு வரலாமா? இல்லை குளிக்கலாம் மாட்டோம், ஜஸ்ட். ஆமாம்மா, நாங்கள் பெருசாக தண்ணி இருந்தாலும் குளிக்க மாட்டோங்க. எப்படின்னா சும்மா கால் நனைச்சிட்டு வரலாமே அப்படி தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். தண்ணி கருத்துருச்சி டவல சத்தம், இந்த பாட்டுக்கும் காப்பிரைட் தந்துடுவாங்களோ? இப்போல்லாம் சும்மாவே காப்பிரைட் எல்லாம் விழுதுங்க. எங்கடா வழியை காணோம்? ஸோ நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அந்த வாட்டர் ஃபாலு. ஸோ நல்ல தண்ணி வந்துட்டு இருக்குன்னு நினச்சி நான் இங்கே வந்தா, இங்கே எப்படி காஞ்சு கிடக்குன்னு பார்த்தீங்களா? அங்கே கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்குங்க, அதோ தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கு. நானும் தண்ணி சர மாதிரியாக ஓடிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா கொஞ்சமாக தண்ணி ஓடிட்டுருக்கு. பட் நான்லாம் வரும்போது நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுங்க. நாங்கள்லாம் போலீஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஏமாந்துட்டோமே. ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க, இது ஃபுல்லாமே தண்ணியாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி காஞ்சி கிடக்கு. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஓடிட்டு இருக்குங்க, அவ்வளோதான். இப்படி ஆயிடுச்சே கிங் ஆஃபு, என்ன பண்ணுறது? சரி பார்க்கலாங்க, கொஞ்சம் அப்படியே நம்ம உக்காந்துட்டு கால் கையெல்லாம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ நான் எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை கேப்பே விடக்கூடாதுங்க. நான் பார்த்தீங்கன்னா நேற்றே வீடியோ தர வேண்டியது,
அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ பண்ண முடியலங்க, நம்மளுக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம வெளியே போயிட்டோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அதுக்காக போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வர வேண்டாம் தம்பி, இப்போவே நிறைய வண்டியெல்லாம் இருக்குது, அது டெலிவரி தரணும், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கேயும் போக முடியலைங்க. ஸோ அதனால தான் சும்மா இந்த பக்கம் சில் பண்ணிட்டு போகலான்னு வந்தால் இங்கே சில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ இப்படி ஆகிப்போச்சு. சரி ஓகேங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே என்னடா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் வந்ததான் வந்துட்டோம். அண்ட் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. வழுக்குமாண்ணா? வழுக்குமா? ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனால் நம்ம அப்படியே கை காலெல்லாம் நினைச்சாச்சுங்க. ஸோ ஃபுல்லாக நினைச்சாச்சு. இதுக்காகவே இவ்வளோ தூரம் வந்தோம். பட் பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஜில்லாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஸோ அந்த அண்ணாங்கள்லாம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்கப்பா. அவங்களும் நம்ம ஊர் சைடாக தான்மா. இது பெரிய வாட்டர் ஃபாலாக இருந்துச்சு. பட் இவ்வளோ தான் ஓடிட்டுருக்கு தண்ணி. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே முகம்லாம் வாஷ் பண்ணிட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு அண்ணாங்கள்லாம் இருந்தாங்கப்பா. அங்கே செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து. அவங்க செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. வாங்க தம்பி சாப்பிட்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப அன்பாக பேசுனாங்கப்பா. எனக்கு அன்பாக பேசுகிறவங்கள பார்த்தாலே ரொம்ப பிடிக்குங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தண்ணி இருக்கும், நம்ம அங்கே போய்ட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் அங்கே தண்ணியும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சமாக ஓட மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே மட்டும்தான் கொஞ்சம் கால் கையெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் செம ஃபன்னாக இருந்துச்சுங்க. இப்போ கூட அப்படியே சில்லுன்னு இருக்குங்க கால். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த தண்ணி. இங்கே பார்த்தீங்களா அப்படியே அந்த பெயிண்ட்டை தொட்டோடனே கூலிங்காக இருக்குங்க கை. செம்ம சூப்பராக இருந்துச்சு தண்ணி, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. அது ஃபுல்லாமே சிறுவாணி தண்ணின்னு தான் நினைக்கிறேங்க. ஓகேங்க, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்போ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணலாம் போட்டுக்கோங்க. ஓகே பாய் கிங் ஆஃப். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே பாய் கிங் ஆஃப்.